உங்கள் முடி ரொம்ப எண்ணெய் வழியுது, அப்படியே பிசு பிசுன்னு முடி ஒட்டுறது, அதே மாதிரி முகையினால வந்து ரொம்பவே டல்லாக தெரியுது, டேண்ட்ரஃப் வருது, இச்சிங் இருக்குது, இது மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்கா? என்ன தான் ஹேர் ஸ்டைல் வரணும், முடி வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஃப்ளாட்னிங் அது மாதிரி இருக்கா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி வந்து ஹேர் வாஷ் பண்ணுறாங்க, ரொம்ப அதிகமாக ஹேர் வாஷ் பண்ணுறதுனால, கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஷாம்பூ, கண்டிஷ்னர், சீரம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வருது. அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே உங்களோட முடியல, அதாவது உங்கள் ஸ்கேல்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சீரம் செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது ஹாட் வாட்டரில் நீங்கள் தலை குளிச்சாலே சில பேருக்கு வந்து அது மாதிரி ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். தலை வந்து நீங்கள் அதிகமாக ஹேர் வாராமல் இருக்கிறது, ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்பவே மினிமலாக எப்பயாச்சும் தான் வாஷ் பண்ணுறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற வந்து சீப் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படின்னாலுமே வரும். அந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஹேர் ஆயிலியாக மாறும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக கேப் போடுவீங்க, ஹெல்மெட்லாம் போடுவீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலுக்கு ரீசனாக இருக்கும், உங்கள் ஹேர் வந்து ஆயிலியாக ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எதனால் ஆயிலி ஹேர் வருதுன்னு சொல்லிட்டு காசஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதனால் வர பிரச்சனை அதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரெடியா? உங்கள் தலை எப்பவுமே எண்ணெய் வழிஞ்ச மாதிரி அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ஸ்கேல்பில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி மாதிரி, அதாவது ஆக்னி வரும், அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப், ரொம்ப ஃப்ளக்கி ஸ்கேல்பியாக இருக்கும், உங்கள் முடி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லியாக இருக்கும், இது மாதிரி இச்சிங் இருக்கும், உங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணாத மாதிரி இச்சிங் இருக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாமா? 2 சொல்யூஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெமனும் மின்ட்டும் இருக்கிறது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப்புக்கு உங்கள் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இது என்ன பண்ண உங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், அதே மாதிரி பேட் ஸ்மெல்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரில் இருக்க ஸ்கேல்பில் இருக்க ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர், இது என்ன பண்ணால் உங்கள் ஸ்கேல்பில் வர ஆயில் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? ஸோ ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், உங்கள் ஹேரை வந்து லைட் வெயிட்டாக இருக்க வச்சுருக்க உதவும், சரிங்களா? ஸோ இந்த 2 ஃப்ளேவரும் இந்த 2 ஃப்ளேவருமே உங்கள் ஆயிலி ஹேருக்கான சூப்பர் சொல்யூஷன், சரிங்களா? ஸோ இது வந்து பேரபன் ஃப்ரீ, சிலிக்கான் ஃப்ரீ, ஃபுல்லி நேச்சுரல் தான். ஸோ ரெண்டுமே இப்போ சம்மர் டைமில் வந்து ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஆஃபர், எல்லாருக்குமே சம்மர் டைமில் ஆயிலியாக இருக்கும். ஸோ சூப்பர் டூப்பர் ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு ஆயிலி அப்படின்னு சொல்லிட்டு டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சூப்பர் ப்ராடக்ட்டை வந்து நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஏன் லிங்க் மூலமாக டச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அது இல்லாமல் கேஷ்பேக்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹேர் கேர் பற்றி ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணுன்னா அதுவுமே எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.